டு மை சேனல் மலரும் முட்டுக்கள். இன்னைக்கு மந்திர குகை அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் சைனாவில் ஒரு மலையடிவார கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு விறகு வெட்டியோட குடும்பம். அவங்களுக்கு 7 மகள்கள் இருந்தாங்க. அந்த விறகு வெட்டி தினமும் காட்டில் போய் மரங்களை வெட்டிட்டு வருவார். அதுதான் அவரோட வேலை. ஒரு நாள் அவர் காட்டுக்கு போய் மரம் வெட்ட போகும்போது ஒரு குளத்து பக்கத்தில் காட்டு வாத்துக்களோட முட்டைகள் இருந்தது. அதை பார்த்ததும் அந்த விறகு வெட்டி அந்த முட்டைகள் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாரானார். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மனைவிட்ட சொன்னார், இந்த முட்டைகளை அவிச்சு எனக்கு கொடு அப்படின்னு சொன்னார். மனைவியும் முட்டைகளை அவிச்சிட்டு இருக்கும்போது மகள்கள் என்ன பண்ணாங்க, இந்த முட்டை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மகள்களும் அம்மா கிட்ட வந்து, அம்மா எங்களுக்கும் அந்த முட்டைகளை தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அம்மாவும் என்ன பண்ணாங்க, எல்லா மகள்களுக்கும் ஒவ்வொரு முட்டைகளை கொடுத்துட்டாங்க. இதனால் அப்பாவுக்கு முட்டைகள் இல்லை. விறகு வெட்டி கோபத்தோடு வந்து மகள்களை பார்த்து கோபப்பட்டு, உங்களை நான் உங்கள் பாட்டி வீட்டுக்கு கொண்டு போய் விட போகிறேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரோட 5 மகள்கள் என்ன பண்ணாங்க, அப்பா ஏதோ நம்ம மேலே கோபத்தில் இருக்கிறாரு, அதனால் வேறு எங்கேயாவது கொண்டு விட்டுருவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி 2 மகள்களுக்கும் அப்பாவோட திட்டம் என்னன்னு தெரியாது. சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 மகள்களும் சொன்னாங்க. ஆனால் அந்த விறகு வெட்டி நினச்சாரு, இவங்க எல்லாரையும் கொண்டு மலையில் போய் விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சாரு. இது அந்த கடைசி 2 மகள்களுக்கு தெரியாது. உடனே அந்த விறகு வெட்டி அந்த 2 மகள்களையும் ஒரு வண்டியில் ஏற்றிட்டு மலைக்கு பக்கமாக ஏறி வண்டியை கூட்டிகிட்டு போனார். மலைக்கு போயிட்டே இருந்தாங்க. அப்போ மகள்கள்கிட்ட சொன்னார், உங்களை இந்த மலையில் நான் இறக்கி விட்டுட்டு பாட்டி வீட்டில் போய் நீங்கள் வரதா சொல்லிட்டு வரேன், நீங்கள் அது வரைக்கும் இங்கே கொஞ்ச நேரம் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி நீ 2 மகள்களும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவர் கீழே போயிட்டார். பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. அந்த 2 மகள்களுக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு. ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. இரவும் நெருங்கிடுச்சு. அதனால் அவங்க சரி இங்கேயே படுத்து எங்கேயாவது தூங்கலாம் அப்படின்னு நினச்சி நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு குகை தென்பட்டது. அந்த குகையிலேருந்து வெளிச்சம் வந்தது. அந்த குகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. குகைக்குள்ளேயும் போனாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே நிறைய வைரம், தங்கம், அப்படி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்களுக்கு புதுவிதமான துணிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே 2 கட்டில்களும் இருக்குது. அழகான மெத்தைகளும் இருக்குது. அதிலே போய் இன்னைக்கு இரவை தூங்கி கழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதில் போய் படுத்துக்கிட்டாங்க. நல்லா தூங்க ஆரம்பித்தாங்க. அந்த குகை அவ்வளவு அழகாக இருந்தது. ஒரு மந்திர குகை போல் இருந்தது. அதற்கப்புறமா அந்த குகைக்கு சொந்தமான ஒரு ஓநாயும் நரியும் அந்த குகைக்கு வந்தது. அப்போ ஓநாய் சொல்லிச்சு, நம்ம கட்டிலில் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. நரி சொல்லிச்சு, வெளியில் ரொம்ப குளிராக இருக்குது, கொஞ்சம் தணலில் நம்ம குளிர் காஞ்சதுக்கப்புறம் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தணலில் குளிர் காஞ்சிட்டு அங்கேயே படுத்தும் தூங்கிட்டாங்க. இவங்களுக்கு இந்த நரிக்கும் ஓநாய்க்கும் அந்த 2 மகள்கள் வந்தது தெரியாது. அதற்கப்புறமா அந்த 2 மகள்களும் காலையிலேயே விழிச்சு போய் பார்த்தாங்க. அந்த குகை அடிவாரத்தில் குகைக்கு பக்கத்தில் 2 ஓநாய்களும் ஒரு ஓநாய நரியும் இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, அவசரமாக அதில் இருக்கிற ஒரு பானையில் நிறைய கல்லை போட்டு நிரப்பி தீயை இன்னும் அதிகமாக எரிய வச்சாங்க. இதனால் உள்ளே இருக்கிற ஓநாயும் நரியும் அந்த தீயில் வெந்து எரிஞ்சது. அந்த ஓநாயும் நரியும் கத்துனது, ஐயோ எங்களை விட்டுருங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையான பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் எங்களை மட்டும் உயிரோட விடுங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் அவங்க எதுவுமே கேட்கல. அதை அப்படியே போட்டு எரிச்சிட்டாங்க. அதற்கப்புறமா அந்த 2 மகள்களும் அந்த குகையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. எந்த ஒரு தொந்தரவும் அவங்களுக்கு இல்லை. கொஞ்ச நாள் ஆனதும் அவங்க அப்பாவுக்கு அவங்கள பற்றின ஞாபகம் வந்தது. நம்ம 2 மகள்களையும் அங்கே போய் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த மலைக்கு ஏறி வந்தார். அங்கே ஒரு குகை தென்பட்டதுனால அது பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்தார். அப்போ இந்த குகைக்குள்ளே இருந்து வந்த 2 மகள்களும் வெளியில் உங்களோட அப்பா இருக்கிறத பார்த்து ஆனந்தத்தில் சந்தோஷமாக கத்துனாங்க. அதற்கப்புறமா அவங்க அப்பாவும் அவங்கள பார்த்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த 2 மகள்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த மந்திர குகையை பற்றி அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க.
அந்த குகையில் இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து மூட்டையாக கட்டி கீழே கொண்டுட்டு வந்தாங்க. கீழே இருக்கிற அந்த கிராமத்து மக்களுக்கும் நிறைய பொண்ணும் பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்துட்டு அந்த கிராம மக்களும் இவங்களுக்கு அந்த பொண்ணு பொருளும் கொண்டு போகிறதுக்கு உதவி செய்தாங்க. இப்படி அவங்க அவ்வளோ பெரிய பொருள் மூட்டைகளோட அவங்க வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்தாங்க. நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. விறகு வெட்டியோட வீட்டில் இருக்கிற அவங்களோட மனைவியும் மற்ற சகோதரிகளும் தங்களோட 2 சகோதரிகளும் அப்பாவும் வரதை நோக்கி எதிர்பார்த்து காத்துட்டே இருந்தாங்க. இவங்களும் நிறைய பொருள் விலையுயர்ந்த பொருட்களோட வீட்டை நோக்கி அடைஞ்சாங்க. அதற்கப்புறமா அவங்கள பார்த்ததும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. திரும்பவும் அந்த குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பித்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலரும் மொட்டுக்கள்.